ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எந்த ரோல் நான் போகிறதுனே தெரியல, எதில் ஃப்யூச்சர் இருக்குது, எதில் ஸ்கோப் இருக்குது, எது எனக்கு செட் ஆகும் எதுவுமே தெரியல. பட் நான் ஒரு பெஸ்ட்டான ஐடி ஜாப் ரோலுக்கு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கீங்க. இல்லை ஐடியில் ஏதோ ஒரு ரோல் எடுக்கணும் ஆனால் எது எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டடாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஒரு ரோலை பிக் பண்ணுறது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ரோலை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஐடியில் வரும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டு ஐடியில் வரணும்னா முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான கரெக்டான ஒரு ஐடி ரோலை நீங்கள் சூஸ் பண்ணணும். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ரோலை பிக் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ரோலுக்கு தான் வேலைக்கு போக போகிறீங்க. நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் அடுத்த 40 வருஷத்துக்கு நீங்கள் அந்த வேலையை தான் டெய்லி 8 மணி நேரம் செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க. அப்படி உங்கள் லைஃப்லேயே அதிக வாட்டி பண்ணக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாங் லாஸ்டிக்காக பண்ண முடியும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கனால அவங்கள தாண்டி நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் ஒரு ரோலை கரெக்டாக பிக் பண்ணுறது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்குன்னா, நிறைய பேர்த்துல போய் நான் எதுக்காக இந்த ரோல் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை மற்றவங்க என்கிட்ட 1-to-1 செக்ஷன் வரவங்கள்ட்டையோ என்ன படிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறது, நான் ஜாவா படிக்கலான்ட்டு இருக்கேங்க, நான் பைத்தான் படிக்கலான்ட்டு இருக்கேன், நான் டேட்டா அனலிஸ்ட் படிக்கலான்ட்டு இருக்கேன், நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கலான்ட்டு இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரோல் சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம சேனல்லே கூட நான் வந்து நிறைய ரோல்ஸை பற்றி போட்டிருக்கேன். இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, இதுதான் ஃபியூச்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எதில் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், எதில் சேலரி இருக்கும், பட் அவங்களுக்கு அது வருமா வராதானே அவங்களுக்கு தெரியறதும் கிடையாது. ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் அந்த ரோலில் எப்படி ஒர்க் இருக்குன்னு எக்ஸாக்டாக கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த விஷயமும் ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல் ஓகே அதை எடுத்து படிக்கலாம், இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடுறாங்க. இருக்கையில நான் சொல்கிறேன் மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு பிளைண்டாக அந்த ரோல் எப்படி இருக்கும்னே தெரியாமல் ப்ளஸ் அந்த ரோலுக்கு சேலரிக்காக உள்ள வேறு பெனிஃபிட்ஸ்க்காகவும் மட்டும் சூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்னென்ன மாதிரினா நீங்கள் சஃபர் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை பிக் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனில் போய்ட்டு 30,000 40,000 50,000 கட்டி ஜாயின் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா என்னால் ஜாவா படிக்க முடியும்னு சொல்லிட்டு 50,000 கொடுத்து ஜாயின் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு இந்தான்னு சொல்லி அவனால் அதை பிக்கப் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்க முடியல. ஏன்னா எல்லாத்தாலையும் அந்த விஷயம் செட் ஆயிருமா ஆகாதுன்னு தெரியாது. ஸோ மற்றவங்க ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறத கேட்டுட்டு அவனுக்கு அது வருமா வராதான்னு திங்க் பண்ணி பார்க்காமே அந்த ரோலை பிக் பண்ணி படிச்சனால அவனுக்கு 50,000 rupees லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே அவன் வேறு ரோல் செட் ஆகும்னு நினச்சி வேறு ரோல் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டியூஷனில் போய் மணியை லாஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் என்னன்னா, இன்ஸ்டியூட் ஐயோ போய் சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலை அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது, இதை தான் நம்ம படிச்சே ஆகணும்னு சொல்லி வராத ரோலை கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு அரைங்குறமாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமேலும் வேலை கிடைக்க முடியுது. பிகாஸ் அவங்களோட நிறைய பேர் இப்போ டேலண்டாக இருக்காங்க, அவங்களோட நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. ரீசன் ஸ்கில்லை அவங்களால அடாப்ட் பண்ண முடியல, அதனால் வேலை எடுக்க முடியல. அந்த மாதிரியான இஷ்யூ நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் எப்படியே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே கூட ஐடிக்கில் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் இதை பண்ண முடியல, என்னால் மற்றவங்க என்ன மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் 1 லட்சம் சேலரிக்கு போயிட்டாங்க, என்னால் 50,000 தாண்ட முடியலன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் கரெக்டான ரோல் அவங்களுக்கு என்ன செட் ஆகுன்னு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தினால மூவ் பண்ணி ஸ்டஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் மணியை லாஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது மாதிரி ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இந்த மாதிரி தப்பாக ரோல் சூஸ் பண்ணலாம் நடக்குது. நிறைய பேர்த்தால் வேலை எடுக்க முடியாததுக்கான காரணம் இந்த மாதிரி தப்பான ரோலை சூஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. ஸோ நீங்கள் எந்த ரோலையும் பிக் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரோலை பிக் பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதோட சஃபரிங்னஸ்லாம் என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரோலை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய பற்றியுமே ரோலுக்கெலாம் ஃபியூச்சர் இருக்குது. இந்த மாதிரி க்ளவுட் சைட்லேயும் ஃபியூச்சர் இருக்குது, நிறைய ஃபியூச்சர் இருக்குது நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்குமே கூட நிறைய ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ இன்ஸ்டியூஷன்லையும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடின் ஸ்கூல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் உங்களோட கரியரை டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ணிங்கன்னா இவங்களோட கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் நடக்க போகுது.
போகுது. இவங்க மூலிமா டேட்டா சயின்ஸில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பிகாஸ் இவங்க உங்களுக்கு 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. லைக் ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸோட ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 30,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்காதான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் இதை இஎம்ஐ மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னாலும் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே ரீஃபண்டபிள் பாலிசியும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் இவங்க மூலிமா ப்ளேஸ் ஆனீங்க அப்படின்னா இவங்க அந்த கம்பெனியோட பேசி உங்களோட சேலரியில் நெகோஷியேட் பண்ணி நல்ல சேலரிக்கே உங்களை பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் வீக்கெண்ட் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா நல்ல லெக்சர்ஸோட லைவ் கிளாஸஸே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அன்லிமிட்டட் ஜாப் இன்டர்வியூ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரையும் எவ்வளோ இன்டர்வியூனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ரிவ்யூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ரிவ்யூஸ் கூகுள்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் அவங்க வெப்சைட்டில் பூட் கேம்ப் என்பிஎஸ்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அவங்க நிறைய அசோசியேட்டில் மெம்பராகவும் இருக்காங்க. நீங்கள் அதை போய் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் கரியர் சைடில் உங்களோட கரியரை மூவ் பண்ணோம் அப்படின்னா ஓடியன் ஸ்கூல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதில் உங்களுக்கு போகலான்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 4 க்ரைட்டீரியா சொல்கிறேன். இந்த 4 க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியா செட் ஆகும்னு தோணுதோ அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே எந்த ரோல் வருதோ அப்படி மூவ் பண்ணுறது தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஐடியா. ஸோ அந்த 4 க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கோடிங் சைடு ஐடிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ கோடிங் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே ஆகட்டும் இல்லைனா நார்மல் டேஸ்லேயே மேக்ஸ் நல்லா வரும், நல்லா யோசிப்பேன், என்னால் கேல்குலேஷன் நல்லா போட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கோடிங் சைடு சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கோடிங்குள்ளே நிறைய கேல்குலேஷன், நிறைய லாஜிக்கல் திங்கிங், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் கோடிங் க்ரைட்டீரியா. கோடிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் கோடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா? ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்கில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கோடிங்க்கு தான் இருக்கல ஐடிக்குள்ள நல்ல சேலரி கிடைக்கும், ப்ளஸ் ஃபியூச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற 3 கம்பேர் பண்ணுற. பட் அது உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தேவைப்படக்கூடிய மெயின் ஸ்கில் மேத்தமெட்டிக்கலும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கோட் பண்ணவே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி கோடிங்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் அந்த மாதிரி சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் தாராளமாக இந்த கோடிங் சைடுக்கு போங்க. ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் திங் தான் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் சைடில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் டெவலப்பர் மாதிரி கோட் அடிக்க தேவையில்லை, பட் டெக்னிக்கல் ஓரியன்டாக நிறைய ரோல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்போர்ட் ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ லேப்டாப்பில் அந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, சர்வர் சைடில் சப்போர்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா சேல்ஸ் ஃபோர்ஸ், சாப் இந்த மாதிரி ஒரு சில டூல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் அடிக்க தேவை கிடையாது, பட் டெக்னிக்கலாக ஒரு சில அப்ளிகேஷனையோ இல்லை சாஃப்ட்வேரையும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடிங்கை யூஸ் பண்ணாத நிறைய நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டெக்னாலஜி சைடுக்குள்ளே வந்து நான் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் எனக்கு மேத்தமெட்டிக்கல் அளவுக்கு கோடிங்லாம் ரொம்ப வராது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் நிறையா இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே கோடிங் போக தெரியாது, பட் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நான் கோடிங் லைன் ட்ரை பண்ணி இதுதான் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன். அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கும் வேணாம், நான் கோடிங் டெக்னிக்கலாகவும் வேணாம், எனக்கு டெக்னிக்கலாக எதுவுமே வேணாம், பட் எனக்கு டிசைனிங் நல்லா வரும். டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு தனி கேட்டகரி. டிசைனிங் உங்களுக்கு நல்லா வரும், முதல்ல உங்களுக்கு டிராயிங் பண்ண நல்லா வரும், இல்லை ஸ்கூல்லேயே சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கீங்கன்னா நீங்கள் டிசைனிங் சைடில் போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங், யூஎக்ஸ்ஒய் டிசைனிங் சொல்லி டிசைனிங் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய விதமான ரோல்ஸ் இருக்குது. ஸோ டிசைனிங் சைடு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு காமன் பர்சன், எனக்கு கோடிங்கும் வராது, டெக்னாலஜியும் வராது, டிசைனும் வராது, எதுவுமே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான் ஃபோர்த் கேட்டகரி. வெறும் உங்களுக்கு கம்யூனிகேஷனும் இல்லை பேசுகிறது மட்டும் வந்தால் போதும். அதை பேஸ் பண்ணி ஐடிக்குள்ளே நிறைய ஜாப் ரோல் இருக்குது. ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரோல் இருக்குது, சப்போர்ட் ரோல் இருக்குது, அதை தாண்டி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்க ரோலும் மற்றவங்களோட பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோல் பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாமல், பெருசாக யூஸ் பண்ணாமல், வெறும் இன்னொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியான ரோல்ஸு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ரோலுக்கு நீங்கள் எதையும் பெருசாக கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்யூனிகேஷன் மட்டும் பெட்டராக இருந்தாலே போதும், உங்களால் ஜாப் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி செட் ஆகும், அதாவது உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா நான் இந்த மாதிரி விஷயம் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் வரும், நான் ரொம்ப டிசைனிங்கும் ட்ராயிங்கும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்தந்த கேட்டகரிக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஃபியூச்சராக இருக்க ரோல்ஸ் என்னன்னு சொல்லி நிறைய நாமளும் போட்டிருக்கோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ரோல்ஸும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அது என்ன க்ரைட்டீரியாக்குள்ளே வருதுன்னு. ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர் இதெல்லாமே கோடிங் சைடு வரும். சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் சைடு, அப்போல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸில் அனலிட்டிக்ஸ் மட்டும் இருக்க சைடு, இது எல்லாமே நான் டெக்னிக்கல் ரோலில் வரும். பெருசாக கோடிங் போடுற மாதிரி இருக்காது. அப்படி இல்லை நம்ம யூஎக்ஸ்ஒய் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் பற்றி
பற்றியும் பேசியிருப்போம். அது எல்லாமே டிசைனிங் சைடில் வரும். இல்லைனா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரோல், சப்போர்ட் ரோல், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி ரோல் எல்லாமே பேசுறதுக்கு வரும். ஸோ எதெல்லாம் ஃபியூச்சர் இருக்கோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு எதெல்லாம் பேசிக்காக வரும்னு தோணுதோ அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதை மாதிரியான ரோலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரோல் செட்டும் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களால் அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பர்ஃபார்மும் பண்ண முடியும். அதை விட்டுட்டு உங்களுக்கு டிசைனிங் தான் வரும், உங்களுக்கு வரைய தான் நல்லா வரும்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதை விட்டுட்டு நான் கோடிங் போகிறேன், எனக்கு ஜாவா தான் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி ஜாவாக்கு போகக்கூடாது. அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அந்த நாளாக பிரிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன வரும், அதில் எந்த ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்குது. கிராஃபிக் டிசைனரோட கம்பேர் பண்ணுறப்போ UX/UI டிசைனருக்கு ஃபியூச்சரும் ஸ்கோப்பும் அதிகம். அப்படிங்கிற பட்சத்தில் டிசைனிங் லைன் போகும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே எது ஃபியூச்சர் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் விஷயம். ஹோப் இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோடிங் அண்ட் தென் நான் கோடிங் டெக்னிக்கல் ரோல்ஸ் அண்ட் தென் டிசைனிங் ரோல் அண்ட் தென் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரியான ரோல். ஸோ இந்த 4 ரோல் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இப்படி இந்த 4 ரோலில் உங்களுக்கு ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சனலாக இருக்க உங்களோட பேஷன், அதாவது உங்களுக்கு என்ன நார்மலாக வருமோ அதோடய மேட்ச் ஆகுது, அந்த ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்க மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்குன்னா அதுக்கப்புறமேல ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோலுக்கு போயிட்டு இன்ஸ்டியூஷனில் 30,000 40,000 50,000 டேரெக்டாக கொடுத்து போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாற்றியோ இல்லாட்டினா உங்களாலே ஓனாக படிக்க முடியுதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமேல் தான் நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே பார்த்து அதை படிக்கிறதுக்கான ஸ்டெப்புக்கே போகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே roadmap.sketchனு ஒரு வெப்சைட் இருக்குது. அப்படி இல்லைனா யூடியூப்லேயே நிறையா இருக்குது. அப்படி இல்லை உங்களால் ஒரு மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா யூடமியில் 500 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், டேட்டா அனலிஸ்ட்க்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாத்துக்குமே அரௌண்ட் 500லேயே கோர்ஸ் இருக்குது. அதை வாங்குங்க. வாங்கி அதில் 100 மணி நேரம் வீடியோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். 10 மணி நேரம் 20 மணி நேரம் என்ன தான் சொல்ல வராங்க, இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் எக்ஸாக்டாக நீங்கள் உங்களோட அந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்காம உங்களோட பர்சனல் லைஃப் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அப்புறமேல அந்த ரோலையே வாங்கி பார்த்து செட் ஆகுதான்னு பாருங்கள். மேபி நிறைய பேர் யூடமி பார்த்தே படிச்சுக்கிறாங்க, யூடியூப் பார்த்து படித்து ஸ்கில்ட் ஆகிட்டு ஜாப் போயிட்டுருக்காங்க. உங்களால் அப்படி கற்றுக்க முடியல, பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புரியுது, பட் டவுட் இருக்குது, இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா மட்டும் அடுத்தது இன்ஸ்டியூட் சைட் போங்க. ஸோ இப்படி ரோலை பிக் பண்ணி இப்படி இன்ஸ்டியூட் சைட் போகிறதா நீங்கள் அமௌண்ட்டையும் லாஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி போய் படிக்கணும்னா உங்களால் பெஸ்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் தான் நீங்கள் ரோலை பிக் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் ஐடியில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக சர்வே ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கூட எனக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, மற்ற ரோல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா எல்லா விஷயமும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர்ஸில் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் 1 lakh போக முடியும்னா ஹெச்ஆரால் 50,000 தான் போக முடியும். அதோட பாதிக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரோலுக்குலாம் சேலரி கம்மி தான். பட் இருந்தாலும் நான் இந்த ரோலை தான் ஸ்டிக் ஆகிருக்கேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு கோடிங் பெருசாக வராது, என்னால் கோட் பண்ண முடியாதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் என்னால் அது முடியாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெருசாக எதுவும் படித்தது கிடையாது. அதனால் எனக்கு அது வராது. ஸோ எனக்கு என்ன வரும்னு நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்றவங்களோட பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச ரோலில் எது பெஸ்ட்டு, எதில் நேமும் நல்லா இருக்குது, எதில் கொஞ்சம் ஃபியூச்சர் இருக்குதுன்னு நான் என்னோட கிளாசிஃபிகேஷன் வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். அப்படி பேசுகிற வழியில் நிறையா இருந்துச்சு. பட் அதில் சேல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் இந்த ஹெச்ஆர் பர்சனலாக எனக்கு செட் ஆகுமோன்னு தோணுச்சு. ப்ளஸ் என் ஃப்ரெண்டு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டனால நான் ரெஃபர் பண்ணனால ஈஸியாக உள்ளே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு கோர்ஸுமே படிக்கல, பட் எனக்கு செட் ஆச்சு. இப்போ ரெகுலராக ஒரு நாளைக்கு 50 பேர் 100 கேண்டிடேட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ரோலும் பிடிச்சிருக்கு, எனக்கு சேலரி வைஸ்லேயும் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ இந்த ரோல் பிடிச்சி பண்ணுறேன்னா என்னால் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ நான் அடித்து சொல்லுவேன் ஹெச்ஆர் ரெக்ரூட்டரோட நான் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவேன். பிகாஸ் என்னால் கேண்டிடேட் ஈஸியாக சேலரி நெகோஷியேட் பண்ண முடியும். அந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட நிறையவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரோலில் ஃபியூச்சர் ரோலில் சேலரி வைஸை பெருசாக பார்க்காம அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி நீங்கள் அதில் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பெஸ்ட்டான சேலரி கிடைக்கும். ஜாப் செக்யூரிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த விஷயமும் இருக்காது. ஸோ ரோல் பிக் பண்ணதில் ரொம்ப 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 கிளாரிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மணியை சேவ் பண்ணும். இனி ஃபியூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக பண்ணுறதுக்கான ஒரே வழி, உங்களுக்கு என்ன பேஷன் வரும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள், அந்த ரோலை பிக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக ஒரு ரோலை எப்படி பிக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஃபியூச்சர்னு அதையும் இதையும் சொல்லியிருப்பாங்க, நானும் இதையும் சொல்லியிருப்பேன். பட் எல்லாரும் சொல்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன வரும், இந்த 4 கிளாசிஃபிகேஷனில் கோடிங், நான் கோடிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் தென் கம்யூனிகேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி என்ன ரோல், இந்த 4 கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன வரும், அதுக்குள்ளே எது பெஸ்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே எது ஃபியூச்சர் இருக்குது, அதுக்குள்ளே எது சேலரி அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து அதில் பிக் பண்ணிப்போங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எந்த ரோலை பிக் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சிருங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு
ஏதாச்சும் ரிலேட்டடான வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்கமிங் டேஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஐடியில் ஜாப் எடுக்கணும், பட் எப்படி எடுக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இப்படிலாம் தான் இருக்கோ, இப்படிலாம் தான் ரோலை பிக் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அவங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரியான ஒரு ரோலை பிக் பண்ணி எடுத்து படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you on next video guys. This is your HR Naveen signing off.